ஆங்கர் வந்து நக்கி பாக்குறாங்க சாம்பார். ஓ சார் சூப்பரா இருக்கு சார் சாம்பார். நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார். மேடம் இந்த கையில சமைச்சீங்க. காலையில செய்த சாம்பார் நைட் வரைக்கும் எப்படி கெட்டு போக ஐயா உங்களுக்கு இந்த புள்ளையோட சார்பா நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஒரு அன்பின் வழிபாட நீங்க பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். எங்க சிஎம்க்கு வெச்சுவாங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். அப்ப நீங்க உங்க பிள்ளைய நீங்க வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே சேர்க்கணும். சிவகார்த்திகேயன் சார் நீங்க கொஞ்சம் ஆனணும், எல்லாரும் இது பண்ணணும், எல்லாரும் இது பண்ணி கம்ப்ளீட் ஸ்கிரிப்டட். ஒட்டுமொத்த லைக் இந்த மெட்ரோவோட கீழே பில்லர்ல பாருங்க அவரோட போட்டோ, உங்களோட ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின். மக்களுடைய வரி பணத்துல நீங்க எப்படி உங்க அப்பாவுக்கு வந்து செலவைக்க முடியும்? அப்படி சார் நானே இந்த ஸ்கீம்ல வந்து சேரலாமா சார் கேட்கும்போது, இல்லப்பா நாங்களே 100 பேருக்கு தான் 100 கோடி ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 100 பேரை தாண்டி நீங்க வரும்போது கியூல நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க, அடுத்த ஆட்சியில உங்களை பார்க்கலாம். ஒரு ஊழல் இந்த அளவு வெளிப்படையா பண்ணி அந்த ஊழலுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறது தான் திராவிட மாடல். மிகப்பெரிய ஒரு திராவிட மாடல். ஒரு பிள்ளைக்கு கண்டிப்பா அப்பாவுக்கு செலவைக்கணும்னு ஆசை இருக்கும். நான் அந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு அந்த ஆசையா இருக்குது. அல்பாசன்னு சொல்லுவாங்க. 5 வீட்டுல மட்டும் அடுப்பெரிய வச்சுட்டு மிச்சம் எல்லா வீட்டையும் காய போட்டீங்கன்னா அந்த 5 வீடை வச்சுதான் நீங்க விளம்பரப்படுத்துறீங்க. ஆட்சி மாற்றம் இருக்கும்போது தான் அந்த ஆணவங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அரசியல்வாதி பிள்ளைகள் வந்து அரசு பள்ளிக்கூடத்துல தான் படிக்கணும். திருடனே திருடக்கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியும், சட்டத்தை போட. உலக தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இந்திய வரலாற்றிலேயே வந்து ஒரு குற்றத்தை வந்து விசாரிக்க கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா அது வந்து டிஎம்கே அரசாங்கம்ன்றத மக்கள் வந்து விமர்சனமா முன்வைக்கிறாங்க. நெல்லை மாவட்டம் வள்ளியூர்ல ஒரு மார்க்கெட் புதுசா கட்டுறாங்க. சபாநாயகர் அப்பா வந்து அந்த இடத்த போய் மேற்பார்வை செய்யறாங்க. 4 கோடி ரூபாயில வந்து மார்க்கெட் பண்றாங்க, சந்தை வந்து கட்டுறாங்க. 12 கோடி ரூபாயில பஸ் ஸ்டாப் கட்டுறாங்க, பேருந்து நிலையம் கட்டுறாங்க. சோ அதை முன்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசல்லே மார்க்கெட் கட்டுறாங்க இல்லையா, அந்த வாசல்லே வந்துட்டு 1 கோடி ரூபாய் செலவுல முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து ஸ்டாலின் ஐயா வந்து வைக்கிறாங்க. அப்படியே அதாவது கட்சிக்காரங்க செயல்படுத்துவாங்க இல்லையா, அதற்கான முயற்சிகள் அதற்கான பர்மிஷன் எல்லாமே வாங்கிட்டாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பொதுநல வழக்கு போட்டு இது வந்து உயர்நீதிமன்றம் போகுது. உயர்நீதிமன்றத்துல தடை விதிச்சுட்டாங்க. கட்டக்கூடாது, சிலையெல்லாம் வைக்கக்கூடாது, பொது இடங்கள்ல வைக்கிறதுக்கு மூலமாக வந்து மக்களுக்கு இடையூறு நீங்க வந்து ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் வந்து பொது பணித்துறை தான் இதற்கான செலவு வந்து ஏத்துக்கிறாங்க. அப்ப வந்து உங்களுடைய வரிப்பணத்துல மக்களுடைய வரிப்பணத்துல நீங்க எப்படி உங்க அப்பாவுக்கு வந்து செலவைக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதை தாண்டி இவங்க அதை எதிர்த்து வந்து உச்சநீதிமன்றம் போறாங்க. உச்சநீதிமன்றத்திலேயே வந்து ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க, பொது இடங்கள்ல சிலை வைக்க கூடாது. அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக வந்து இறந்து போன தலைவர்களுக்கு சிலை வைப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, மக்களுடைய வரிப்பணத்துல அனுமதிக்க முடியாது, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில நீங்க சிலை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புல நாங்க தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம். சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா என்னன்னா, ஒரு பிள்ளைக்கு கண்டிப்பா அப்பாவுக்கு செலவைக்கணும்னு ஆசை இருக்கும். இப்ப நான் அந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு அந்த ஆசையா இருக்குது. அல்பாசன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்பாவுக்கு சிலை இருக்கணும், ஊர் மொத்தம் நம்ம அப்பா தான் இருக்கணும். அதே தாண்டி நம்ம குடும்பம் தான் தமிழ்நாட்டையே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்நாடே நம்ம குடும்பத்துக்கு தான் சொந்தமானதுங்கிற வரும்போது ஆணவம் வந்துடும். நம்ம நினைக்கிறதா நம்ம வைக்கிறதா சட்டம், எங்கனாலும் நம்ம அப்பாவோட சிலை இருக்கணும்ங்கிறது. சரி, அது குற்றம் சொல்லல, அது இயல்பா ஒரு மனுஷனுக்கு இருக்கிறது தான், ஆசை எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். அப்ப மக்கள் வந்து இது மாதிரிதான் பொதுநல வழக்கு போடதான் செய்வாங்க. ஸோ அதை வந்து அதுவும் மக்களையும் குற்றம் சொல்லக்கூடாது. அது மக்கள் வந்து அவங்களோட வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சிக்காரங்க அப்பா வந்து அப்பாவோட வேலையை அவர் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. அதையும் நம்ம பார்க்க வேண்டாம். இதுல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, செலவு வைங்க, உங்க கட்சியோட செலவுல வைங்க. உங்க கட்சிக்கு காசு இருக்கா இல்லையா? 1 கோடி ரூபாய் அந்த சிலைக்கு மொத்தம் பட்ஜெட் வருது. அந்த 1 கோடி ரூபாய் உங்ககிட்ட இல்லையா? உங்களுடைய பையன் 20 வயசான பையனோட ஒரு சொந்த பேர்ல இருக்கக்கூடிய ஒரு கார் என்னன்னா டிஃபெண்டர். அந்த வண்டியோட விலை கிட்டத்தட்ட 2 to 4 கோடி ரூபான்னு நினைக்கிறேன். ஆன் கேஷ்ல வாங்கப்பட்ட கார். இன்பநிதி அவருடைய வண்டி ஆன் கேஷ்ல வாங்கியிருக்கீங்கன்னா உங்களால ஏன் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு சிலை அஃபோர்ட் பண்ண முடியாது? அதே உங்க மக்களோட வரி பணத்துல தான் உங்களுக்கு நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ வந்து ஏதோ யாரோ ஒருத்தவங்களுடைய லைக் வந்து உழைப்புல நீங்க சூடு காயணும்னு தானே நீங்க பாக்குறீங்க. அதாவது நீங்க செல்ல வைக்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது, நீங்க வச்சுக்கோங்க, உங்க காசுல வைங்க. அதாவது என்னன்னா, இவங்க எல்லா விஷயத்திலயும் இப்படிதான் போய் மாட்டிப்பாங்க. அவர் தமிழக முதலமைச்சர்ல, முன்னாள் முதலமைச்சர் 5 முறை வச்சுக்கிட்டு தான் நான் சொல்றேன். நான் வைக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை, வச்சுக்கோங்க, உங்க காசுல வைங்க.
ஊர் மொத்தம் லைக் வந்து காமராஜர் அவரோட சிலை இருக்கு, முத்துராமலிங்க தேவர் அவரோட சிலை இருக்கு, ஜெயலலிதா அம்மையாரோட சிலை இருக்கு, எம்ஜிஆர் அவரோட சிலை இருக்கு, வச்சுக்கோங்க. எல்லா கட்சிக்காரங்களும் அவங்களோட சிலை வைக்கணும்னு விருப்பப்பட தான் செய்வாங்க. நீங்களும் வச்சுக்கோங்க, உங்க சொந்த காசுல வைங்க. அதுதான் நான் பாக்குறேன். அதையும் தாண்டி எல்லாம் நான் வந்து பொதுப்பணித்துறையில மக்களோட வரி பணத்துல தான் வைப்பேன்னா, இன்னொருத்தவங்களோட உழைப்புல நீங்க வந்து சூடுகாய ஆசைப்பட்டீங்கன்னா மக்கள் வழக்கு தொடுக்க தான் செய்வாங்க. இப்படி நீங்க அசிங்கப்பட தான் செய்வீங்க. ஏன்னா அதே மாதிரி எதுல போய் இவங்க அசிங்கப்பட்டாங்கன்னா, இந்த கிட்னி வழக்கு இருக்குல்ல, இந்த கிட்னி வழக்குல என்னன்னா லைக் வந்து முதல் கட்டமா ஜூலை 25 நினைக்கிறேன், ஜூலை 25 வந்து மதுரை உயர்நீதிமன்றம் வந்து என்ன பண்றாங்க, அந்த அறிக்கை அவங்க சப்மிட் பண்ற இருக்கிற டைம்ல இந்த செப்டம்பர் 15 நீதிமன்றத்துக்கு திமுக அரசாங்கம் போயிட்டாங்க ஸ்டே வாங்குறதுக்கு. அதாவது எதுக்கு எதிராக ஸ்டே வாங்குறாங்கன்னா, மக்களுக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் ஈடுபட்டிருக்கு. ஒட்டுமொத்த பள்ளிப்பாளையம் மக்களுடைய கிட்னியை அவங்க சொன்ன மாதிரி முறைகேடுன்னு வச்சுக்கோங்க, முறைகேடு பண்ணி வித்ததுல ஒரு ஹாஸ்பிட்டல் ஈடுபட்டிருக்கு. கையங்களமா மாட்டிட்டாங்க. இந்த அளவுக்கு மாட்டுனதுக்கு அப்புறமாவும் மக்களுக்கு எதிரான ஒரு விஷயத்துல ஒரு வழக்கை விசாரிக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த வழக்கை ஸ்டே வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் போயிருக்காங்கன்னா, இவங்க மக்களுக்கான அரசாங்கமா இல்ல வந்து ஒரு தனியார் மருத்துவமனைக்கான அரசாங்கமா? காரணம் என்னன்னா, அந்த மருத்துவமனை வந்து இவங்க கட்சிக்காரரோட எம்எல்ஏவோட மருத்துவமனையின் காரணத்துக்காக ஒட்டுமொத்த ஊர் மக்களையும் எதிர்த்து நிக்கிறாங்க பாருங்களேன். ஒட்டுமொத்த அந்த பள்ளிப்பாளைய மக்கள் அவங்க வந்து தினக்கூலிகள், டெய்லி ஏதோ புள்ள, அம்மா அப்பா புள்ள எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு சேலையை நெய்ந்து அது மூலமா மாசத்துக்கு 2 சேலை 3 சேலை 2000 3000 4000 ரூபாய்க்கு வித்து ஒரு 6000 7000 ரூபாய் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு தொழிலை செய்யறவங்க. அவங்களுக்கு எதிராக நீங்க ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு ஸ்டே வாங்க போறீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஆட்சியை தானே என்ன பார்க்க முடியும். எல்லாரும் சொல்லுவாங்க திமுகவே டெய்லி அடிச்சிட்டு இருக்குன்னா ஏதோ நம்மளால பண்ண முடியாத தினம் தினம் செஞ்சா மட்டும்தான் 2026 அவர் வரமாட்டாங்க. வராம இருந்தாதான் இன்னொரு ஆட்சி வரும்போது, ஆட்சி மாற்றம் இருக்கும்போது தான் அந்த ஆணவங்கிற ஒரு விஷயம் இருக்காது. நம்மளும் திருப்பி நம்ம தான் வரப்போறோங்கிற போது ஊர் மொத்தம் நம்ம செல்லதான் வைக்கணும், நம்ம வைக்கிறதான் சட்டம். நீ வந்து ஒரு வழக்கு போட்டு அதுக்கு நான் ஸ்டே வாங்க தான் செய்வேன் அப்படிங்கிறது வந்து திமுக அரசாங்கம் அதை செய்ய தான் செய்வாங்க. அது வந்து மக்கள் தான் அதுக்கான தகுந்த இடத்துல வரணும். ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்து இவங்க இது புதுசு கிடையாது. கிட்னி வழக்குலயும் இவங்க வந்து இது மாதிரி தான் ஸ்டே வாங்குறதுக்காக போனாங்க. இந்த லைக் வந்து நீங்க சொன்ன வந்து சிலை வழக்குலயும் இதே மாதிரி தான் அதை வந்து பொதுநல வழக்குக்கு ஸ்டே வாங்குறதுக்கு போனாங்க. இதுவும் பொதுநல வழக்கு தான், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் தான் போட்டாங்க இந்த கிட்னி வழக்குக்கு. அதுவும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் தான். ஸோ 2 விஷயத்துலயுமே ஸ்டே வாங்க போய் 2த்துலயுமே அடி வாங்கிட்டாங்க திமுக அரசாங்கம். அப்படிங்கிற பட்சத்துல இந்த அவமானம் அவங்க படக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி மேலோட்டமா பூசி கொண்டு போறாங்க. இதை நம்ம பேசி இன்னும் பூகாமரமாக்கி மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி என்ன சொல்றாங்க, டிஎம்கே கட்சிக்காரங்க எத்தனை சிலை வைத்தாலுமே வந்து தகும், அந்த அளவுக்கு தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் வந்து உங்க கட்சிக்காரங்களோட செலவுல வைங்க. நீங்க கட்சிக்காரங்க ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஆஃப்டர் ஆல் ஒரு கவுன்சிலர் முதல் கவுன்சிலர், சேர்மனு, லைக் வந்து பேரரசு தலைவர், பிரசிடென்ட், எம்எல்ஏ, மந்திரி, எம்பி எல்லாருக்கும் குறைந்தபட்சம் நான் ஒரு கணக்கு சொல்றேன், 10 to 100 கோடி ரூபா அசெட் இருக்காது. இல்ல ஒரு 1000 கோடி ரூபா ஆடி கார்லாம் வச்சிருக்காங்க. ஆமா, ஒரு ஆடி காரோட ரேட் வந்து 50 லட்சம் 1 கோடின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 1 கோடி ரூபாய் கார் வாங்குறவருக்கு அவனுக்கு அது வாங்குறது கெப்பாசிட்டி இருக்குன்னா அப்ப அவனோட சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கவுன்சிலர் நேற்று தான் ஆகுறான், அதுக்கு அடுத்து 5 வருஷத்துக்குள்ள அவன் என்னடான்னா ஆடி கார் வாங்கிடுறான். வாங்குறது தப்பே இல்லை, அது நீ உழைப்புல நீ வாங்குற, சரி எல்லாம் வாங்குற. எனக்கு என்னன்னா எல்லாரும் சுத்தமா இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீ சம்பாரிச்சுக்கோ, 100 ரூபாய் சம்பாரிச்சுக்கோ, 20 ரூபா நீ எடுத்துக்கோ, 80 ரூபா ஒழுங்கா வேலை செய்யும். அந்த 80 ரூபா எடுத்துட்டு 20 ரூபாய்க்கு வேலை செய்யும் போது அதுலதான் நிறைய பில்டிங் வந்து லைக் நேற்றுக்கு வந்து இந்த தமிழகத்தின் லைக் வந்து கல்வி நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியை நான் வந்து ரிசர்ச் பண்ணும்போது அதோட டப்பா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சது. ஆக்சுவலா என்னன்னா தமிழ்நாட்டுல மொத்தமா விஷயத்த சொல்றேன், இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குல்ல, தமிழ்நாடு மொத்தம் கிட்டத்தட்ட 164 காலேஜஸ் இருக்கு. இந்த 164 அரசு கலை மற்றும் இந்த கல்லூரிகள்ல கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் மாணவிகள் படிக்கிறாங்க. 1 லட்சம் பேர் படிக்கிறாங்க ஆவரேஜா. அது இப்போதான் 2025 தான் அட்மிஷன் வந்து எவ்வளவுன்னா 2 லட்சம் பேர் என்ரோல் ஆகியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த வந்து ஸ்கீம் என்னன்னா நான் முதல்வர் ஸ்கீம் வந்து 2022 கொண்டு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்து மார்ச் மாதம் கொண்டு வராங்க. அப்ப இந்த நான் முதல்வரோட ஸ்கீமோட ஒரு தன்மை என்னன்னா, தகுந்த பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, தகுந்த பிள்ளைங்களை காலேஜ்ல இருந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு யூபிஎஸ்சியோ இல்லை ஏதாவது ஒரு லைக் வந்து ஒரு பெரிய ஒரு போட்டியில தேர்ந்தெடுக்கணும், லைக் வந்து ஜெயித்து வந்துடணும் அப்படிங்கிற ஆசையில் இருக்கவங்களுக்கு இவங்க வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. 6 மாத ட்ரைனிங். இந்த 6 மாத ட்ரைனிங்காக இவங்க ஒதுக்கப்படுற பட்ஜெட் எவ்வளோன்னு 6 கோடி ரூபாய். இந்த 6 மாத ட்ரைனிங்க்கு கிட்டத்தட்ட 1000 கேண்டிடேட்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு பிள்ளைங்க ஆவரேஜா 60,000 ரூபாய் செலவாகும்.
அப்ப 60,000 செலவாகிற பட்சத்துல இன்னொன்னு வந்து இவங்களுக்கு லேபு, இவங்களுக்கான ஒரு சில சிஸ்டம்களை செட் பண்றதுக்காக 200 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க இந்த நாம் முதல்வர் ஸ்கீம்ல. அதுல எந்த குற்றமும் கிடையாது. ஆனா இது எதுல பேச்சு பொருள் ஆகுதுன்னா, அந்த மேடையில நேத்துக்கு எப்படி ஒரு 50 பிள்ளைங்களை மட்டும் நிப்பாட்டி வச்சு அவங்களோட பெற்றோர்களை கூப்பிட்டு வந்து ஒரு சென்டிமெண்டான ஒரு ஃபங்க்ஷனை நடத்தி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்களோ, அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டான ஒரு 0.5% கூட இல்லாத ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். மக்களுக்கு தெரியல. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நான் முதல் ஸ்கீம் மூலமா எத்தனை பிள்ளைங்க படிச்சிருக்காங்க, அப்பா நான் என் முதல் மாச சம்பளத்தை எங்க அப்பாட்ட தான் கொடுக்க போறேன்ற சென்டிமெண்டா ஒரு புள்ள பேசுது. எங்க அப்பா வந்து கண்ணீர் விட்டு அழுது. சிவகார்த்திகேயன் முதல் எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுறாங்க. கம்ப்ளீட் ஸ்கிரிப்டட். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த பிள்ளைங்களை கூட்டு வர்றாங்கல்ல, 1000 பிள்ளைங்க தான் ஒரு வருஷம் கிடையாது, 6 மாசத்துக்கு இவங்க சொல்லி கொடுக்கறது. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1 லட்சம் பிள்ளைங்க வந்து ஒரு வருஷத்துக்கு என்ரோல் ஆகுறாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் பிள்ளைங்கன்னு வைங்களேன். இந்த 2025ல 2 லட்சம் பிள்ளைங்க என்ரோல் ஆகிருக்காங்க. 2 லட்சம் பேர்ல 1000 பேர் கவுண்ட்னா 0.5% தான் வருது. அப்படின்னா வெறும் 5% ஆஃப் த பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நீங்க வந்து என்ன பண்றீங்க, அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறீங்க. நீங்க வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறதுனால ஒரு எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் எல்லாம் படிச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைங்களை வேலைக்கு எடுத்து 6 மாதம் ஒரு டெம்பரரியா வேலைக்கு எடுத்து அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து இந்த மாதிரி காலேஜஸ், இப்போ நீங்க தூத்துக்குடின்னு வைங்களா, தூத்துக்குடியில வந்து ஒரு 5-6 காலேஜஸ் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, கவர்மெண்ட் காலேஜஸ். அங்க வந்து நீங்க போய் வந்து அங்க இருக்கிற கிளாஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு கோச்சிங் மாதிரி கொடுங்க. அந்த கோச்சிங் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு 6 மாசத்துக்கு சம்பளம். அந்த 6 மாசம் சம்பளம் கொடுக்கறது மூலமா அந்த பிள்ளைங்க ட்ரெயின் பண்ணி எடுக்கிறீங்களா, அந்த பிள்ளைங்க தங்குறதுக்கு அது அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லாமே அவங்களுக்கு ஒரு 60,000 ரூபாய் ஒதுக்கி அவங்க பட்ஜெட்டுக்கு காசை கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்னா 60,000 ரூபாய். ஸோ இதெல்லாம் நீங்க பண்றது ஒரு காலேஜ்ல இத்தனை 1000 பிள்ளைங்க இருக்கும்போது இத்தனை ஒரு 5 பேர் 10 பேருக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னா, பிரைவேட் காலேஜஸ்ல இதே நிலைமை தான், பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இதே நிலைமை தான். என்ன பண்ணுவாங்கன்னா, படிக்கிற பிள்ளைங்களை மட்டும் அட்மிஷன் எடுப்பாங்க, படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் டியூஷன் வைப்பாங்க, வச்சு அவங்கள பெரியாளாக்கி பேனர்ல அவங்க போட்டோவை மட்டும் போட்டு விளம்பரம் படுத்தி அவங்க ஸ்கூல்ல மட்டும் பெருசாக்குவாங்க. அடுத்த அட்மிஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 500 மார்க்குக்கு 400 கீழே இருக்கிற யாரையுமே ஸ்கூலுக்குள்ள ஏற்ற மாட்டாங்க. லாஸ்ட் டைம்ல ஒரு 5 சீட் இருக்குன்னா 395 396 இந்த மாதிரி இருக்கிற மார்ஜின்ல இருக்கவங்க மட்டும் உள்ள ஏற்றி போடுவாங்க. இதான் நடக்கும். அதே தானே கவர்மெண்ட் நீங்களும் பண்றீங்க. அப்போ கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவ மாணவிகள் வந்து உங்களுடைய அரசு கலை மற்றும் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல படிக்கிறாங்கன்னா, அப்போ குறைந்தபட்சம் ஒரு 50% பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நீங்க ஒரு திட்டத்தை கொண்டு அந்த பவுடர் வேலைகள் பண்ணாதது மாதிரி, வேஷம் போடாதது மாதிரி நீங்க பண்ணா மட்டும்தான் மக்கள்கிட்ட அது போய் ரீச் ஆகும். அப்போ வந்து அதாவது ஒரு ஊர்ல 50 வீடு இருக்குன்னா அந்த 50 வீட்டுல 25 வீட்டுல அடுப்பெரியணும். 5 வீட்டுல மட்டும் அடுப்பெரிய வச்சுட்டு மிச்சம் எல்லா வீட்டையும் காய போட்டீங்கன்னா அந்த 5 வீடை வச்சுதான் நீங்க விளம்பரப்படுத்துறீங்க. திராவிட மாடல் அரசாங்கம் நாங்க வந்து லைக் வந்து என்ன, நான் முதல்வர் திட்டத்து மூலமா இந்த 5 பிள்ளைங்களும் ஜெயித்துட்டாங்க, அந்த 5 பிள்ளைங்களை மேடையில ஏற்றி கண்ணீர் எல்லாம் எல்லாரையும் விட வச்சு அதை வந்து பயங்கரமா நேற்று நைட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சோசியல் மீடியால இதுதான். இதை வந்து அப்பான்னு சொல்றது உண்மையிலேயே அந்த பிள்ளைங்க வந்து மனசார சொல்றதுதான். ஒரு பிள்ளைக்கு நம்ம ஸ்கிரிப்ட் பண்ண முடியாது. அந்த புள்ள மேடையில போய் அப்பாவை வந்து பிரைஸ் பண்ணதான் செய்யும், அப்பாவை வந்து எங்க அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாருன்னு சொல்லதான். அதுல இன்னொரு விஷயம், இது கூட ஸ்கிரிப்டட் இல்ல, நல்லா தெரியுது. அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி அழுகுறா, அப்பாவை மேடை கூப்பிடுறாங்க, முதல் மாத சம்பளத்தை கொடுக்குறா. இன்னொரு பொண்ணு வந்து பேட்டி கொடுத்து நீங்க பாத்திருப்பீங்க, எங்க அம்மா அப்பா விவசாயி, 6 மாதம் தான் நாங்க விவசாயம் பண்ண முடியும், 6 மாதம் வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல கவர்மெண்ட், அதுலதான் குடும்பமே நடத்துது அப்படின்னு நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல 1000 ரூபாய் குடும்பம் நடத்த முடியாது. நான் என்ன சொல்றேன், அது அந்த பொய் தகுந்த வரை நான் பேசுறேன். நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நடத்துறாங்கன்னு வச்சுக்கும் போது அந்த 6 மாதத்துக்கு இந்த பிள்ளையோட வீட்டுல தானே அப்ப அடுப்பெரியுது. மிச்சம் எல்லாம் இந்த பிள்ளைக்கு தான் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, மிச்சம் எல்லா பிள்ளைங்களுக்கும். அப்ப மிச்சம் அது ஒரு சாதாரண ஒரு சினாரியோ, ஒரு ஸ்டான்ஸ்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல யார் போய் சேருவா? ஃபீஸ் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க, கஷ்டப்பட்டவங்க. அப்போ ஒட்டு மொத்தமா உங்களுக்கு ஒரு 5 லட்சம் பிள்ளைங்க வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல படிக்கிறாங்க. அப்ப எல்லாருக்கும் நீங்க பண்ணணும் இல்ல, செலக்டடா எடுத்து பண்ணும்போது பிரைவேட்டுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? 1000 பேருக்கு தான் அந்த திட்டம், நான் முதல்வர் திட்டம்ங்கிறது 1000 பேருக்கு மட்டும்தான். அந்த 1000 பேருக்கு 6 கோடி ரூபாய் ஒதுக்குறீங்க. அதே தாண்டி அவங்களுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் பண்றதுக்காக 200 கோடி ரூபாய் ஒதுக்குறீங்க. 1000 பேர் எங்க இருக்காங்க, 2 லட்சம் பேர் எங்க இருக்காங்க? 2 லட்சம் பேர்ல 1000 பேர் தான் படிக்கிறாங்க. 1000 பேரை தான் நீங்க ஊக்குவிக்கிறீங்கன்னா 1,99,000 பேர் வந்து மக்கா இருக்காங்க. அவன் எக்கேடு விட்டு போகட்டும், நீ மட்டும் படிச்சு வாங்கினா அப்போ அது பிரைவேட் தானே.
அந்த தருணத்துல இவங்களை வச்சு நீங்க வியாபாரம் பண்ணிடலாம், மேடையில ஏற்றி விளம்பரம் படுத்திடலாம்ங்கிறத உங்களோட நோக்கமே தவிர, இந்த பிள்ளைங்க படிக்கலையான்னு பிரைவேட் கேட்க மாட்டான், அவன் ஃபீஸை வாங்கிட்டு போயிடுவான். அதே தான் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே விளம்பரம். இந்த விளம்பரம், அதாவது நம்ம வந்து கலைஞர் சிலையை பற்றி பேச வந்தோம், ஆனா இந்த விஷயத்தை தொடர்றதுக்கான காரணம் என்னன்னா, இவங்க அன்றாட பண்ணக்கூடிய ஒவ்வொரு விளம்பரங்களும் மக்கள் மத்தியில போய் தெரியணும். உண்மையில இந்த ஸ்கீம் வந்து 2022 கொண்டு வந்துட்டாங்க, ஆனா அந்த ஸ்கீமை இன்னைக்கு தான் ப்ரொமோட் பண்றாங்க. காரணம் எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதெல்லாம் விளம்பரப்படுத்தணும். பெரிய ஸ்டார்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்கிரிப்டடா, சார் அந்த புள்ள வரும்போது லைட்டா அழுற மாதிரி சீன் கொடுங்க சார். ஏன் ஸ்கிரிப்டடா இல்லைன்னு நினைக்கிறேன். விஜயோட நிகழ்ச்சி தான் இது. ஆமா, விஜய் அவர்கள் நிகழ்ச்சியில ஸ்கிரிப்டடா எது இல்ல, ஸ்கிரிப்டட்னா எல்லாரும் இல்ல, அது நிறைய அதை தாண்டி விஷயங்கள் நடந்தது. இந்த கல்வி விருது கொடுத்தாங்க இல்லையா, மாவட்டத்துல முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு கொடுத்தப்ப இல்ல அது கவுன்சிலர் பேரெல்லாம் சொல்லலாம், அந்த பிள்ளைய வந்துட்டு மிரட்டி அந்த பிள்ளை பாத்ரூம் எல்லாம் போயிருக்கு. அதெல்லாம் நடந்திருக்கு பின்பக்கத்துல. ஏன் இவர் பேர் சொல்லல, ஏன் ஆனந்த் பேர் சொல்லல? நீங்க சொல்ற அந்த விஷயம் புரியுது. நான் அந்த டாபிக் குள்ள வரல. காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் நடத்தின அந்த நிகழ்ச்சி வந்து வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பிள்ளைங்களை எடுத்து, அதாவது பரவாயில்ல ஒரு 2 வருஷம் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, 60 வருடம் வந்து ஆட்சியை பிடிச்சி இன்னைக்கு வந்து 1000 ரூபாய் தான் குடும்பமே நடத்துறாங்கன்னா தமிழகம் வந்து எந்த நிலையில இருக்குன்றதை திங்க் பண்ணி பாருங்க. நான் அவங்க சொல்ற பொய்க்கு நம்ம மஞ்சிக்கலாம். ரேஷன் பொருட்கள் கொடுக்குறாங்க, அதனால 1000 ரூபாய்க்கு குடும்பம் நடத்துறாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு அமைச்சரா எம்எல்ஏ நினைக்கிறேன் யாரோ ஒருத்தங்க பேசுறாங்க, 1000 ரூபாய் ஏன் ஆம்பளைங்களுக்கு கொடுக்கலன்னா 1000 ரூபாய் வாங்கிட்டாங்கன்னா டாஸ்மாக்ல போயிருவாங்க அப்படிங்கிறது. இன்னொருத்தர் பேசுறாரு என்னன்னா, கருப்சாமி அவர்கள் என்ன பேசுறாருன்னா, நாங்க 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறது காரணம் என்னன்னா, பாட்டில தூக்கி எங்கேயாவது போட்டுறாங்க, அது பொதுமக்கள் கால்ல குத்திட்டா அதனாலதான் நாங்க பொதுமக்களை பாதுகாக்கிறோம்ன்றாரு. எவ்வளவு பெரிய மனசு பாருங்களா அவருக்கெல்லாம். அது எனக்கே தமிழக மக்கள் தான் அதை புரிஞ்சுக்கலன்றாரு. எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. ஒரு ஊழல் இந்த அளவு வெளிப்படையா பண்ணி அந்த ஊழலுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறது தான் திராவிட மாடல், மிகப்பெரிய ஒரு திராவிட மாடல். அதாவது மக்கள் வந்து சத்தியமா இந்த சோசியல் மீடியால காணிக்கிற இந்த அழுகைகள், இந்த கண்ணீர், சென்டிமெண்ட்டை பார்த்து நம்பிடாதீங்க. காரணம் என்னன்னா, இது எல்லாமே ஃபேக். முத்துசாமி அமைச்சர் அவர் வந்து மதுவிலக்கு, சாரி மாத்தி சொல்லிட்டோம், இது ஆக்சுவலா இது எல்லாமே ஃபேக். காரணம் என்னன்னா, ஒரு 2 லட்சம் பிள்ளைங்கள் இங்க இருக்காங்க, ஒரு 1000 பிள்ளைங்களை மட்டும் நீங்க ஃப்ரெண்ட்ல கொண்டு சொன்ன திட்டங்களை நிறைய பேருக்கு போய் சேர்ந்திருக்காது இல்ல, இந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சிருக்காது முதல்ல. இல்ல ஆக்சுவலா திட்டத்தை பத்தி தெரிஞ்சிருக்காதுன்னு கிடையாது. ஆக்சுவலா இந்த திட்டத்தோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அப்ப நான் போய் சேரணும்னு நினைச்சா கூட சேர முடியாது. இல்லப்பா வேகன்சி முடிஞ்சதுன்னு சொல்லும் போது நான் எப்படி போய் சேர முடியும்? திட்டத்தை இவங்க மார்க்கெட் பண்றாங்க, நீங்க எப்படி போய் திட்டம் போய் சேரலங்கிறீங்க. ஒரு ஆளுங்கட்சி என்ன பண்றாங்க, அவங்களோட ஒட்டுமொத்த இப்போ தாய்மானவன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. லைக் நான் முதல்ல நான் போய் வந்துருச்சு. லைக் வந்து ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், என்னென்னமோ திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நீங்க நம்ம சென்னையில இருக்கோம், ஒட்டுமொத்த லைக் இந்த மெட்ரோவோட கீழே பில்லர்ல பாருங்களேன் அவரோட போட்டோ, உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின். விளம்பரம் படுத்துறதுக்கு இவங்களுக்கு சொல்லியே கொடுக்க வேணாம். காரணம் இந்த விளம்பரத்தை வச்சுதான் வண்டி ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால விளம்பரப்படுத்துவாங்க. ஆனா விளம்பரப்படுத்தி, சார் நானே இந்த ஸ்கீம்ல வந்து சேரலாமா சார் கேட்கும்போது, இல்லப்பா நாங்களே 100 பேருக்கு தான் 100 கோடி ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 100 பேரை தாண்டி நீங்க வரும்போது கியூல நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க, அடுத்த ஆட்சியில உங்களை பார்க்கலாங்கிறதுனால சீனியாரிட்டியில அவங்களை வச்சிருக்காங்க. அதனால வந்து நான் சொல்றது என்னன்னா, கேட்கறது நம்ம சிரிப்பா இருக்கும், ஆனா வந்து உண்மையிலே திராவிட மாடல் ஆச்சுன்னா இந்த மாடல் தான். 1% கூட கிடையாது. நம்ம நாட்டுல சொல்லுவாங்க 100 கோடி பேர் இருக்கிற இடத்துல 1% தான் பணக்காரனா இருக்கான் அப்படின்னு. காரணம் என்னன்னா, அந்த 1%க்கு தான் ஒட்டுமொத்த அறிவையும் போய் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு கதை சொல்லுவாங்க, பிராமின்ஸ் ஏன் நல்ல மூலகாரங்களா இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, மிச்சம் எல்லாரையும் படிக்க வைக்காம இவன் மட்டும் படிச்சுட்டான்டா, அதனால அவன் மூலகாரனா இருக்கான் அப்படின்னு. அப்போ நாள் போக 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 அதுக்கு அடுத்து உயர் ஜாதிகாரங்கள்னு சொல்லிட்டு பிராமின்ஸை தாண்டி மிச்சவங்களை சொல்லுவாங்க, இவனை கோயிலுக்குள்ள விடல, இவனை ஸ்கூலுக்குள்ள விடல, அதனால இவன் இப்படி இருக்கான், இவன் எல்லாம் படிச்சுட்டான் அப்படிங்கிறதுனால. அதே தான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. இவனை படிக்க விடல, நீ இவனை மட்டும் ஊக்கு வச்சு 1000 பேரை படிக்க வைக்கும் போது இவன் எல்லாம் பறக்க பார்த்துட்டு இருக்கான். இவன் வந்து ரேபிடோ ஓட்டிட்டு இருக்கான், சுகி ஓட்ட போயிட்டு இருக்கான். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படிச்சவனுக்கு என்ன சாப்பாடு. ஆமா, அப்ப இங்க வந்து அவங்க ஆங்கர் வந்து நக்கி பாக்குறாங்க, சாம்பார், ஓ சார் சூப்பரா இருக்கு சார் சாம்பார். அதுதான் ஒருத்தர் இப்போ பதிவு போட்டிருந்தாரு, காலையில செய்த சாம்பார் நைட் வரைக்கும் எப்படி கெட்டு போக இல்ல, அதான் எனக்கு புரியல சார், வேற மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு புகழும் போது, அவங்க போய் அந்த பிள்ளைய, அப்போ அவங்க பிள்ளைய அவங்க அந்த ஸ்கூல்ல சேர்த்துருக்கணும்ல. இந்த மாதிரி சாம்பார் அருமையா கிடைக்கிற ஒரு பள்ளியில போய் நம்ம முதலமைச்சர் அப்பாவோட பள்ளியில போய் ஃபிளைங் கீஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஐயா உங்களுக்கு இந்த பிள்ளையோட சார்பா நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க, ஒரு அன்பின் வழிபாட நீங்க பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். அப்ப நீங்க உங்க பிள்ளைய நீங்க வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே சேர்க்கணும், ஏன் சேர்க்கல? ஒரு கவுன்சிலர் பிள்ளை கூட சேர்ந்திருக்காது. கவுன்சிலர் விடுங்க, நார்மலா அந்த ஸ்டாலின் அவரோட போட்டோ வச்சவங்க கூட
இந்த போட்டோ வச்சதுக்காக என் புள்ள வந்து லைக் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் போய் படிக்கணும் அப்படிங்கறதுனால கடன் வாங்கியாவது அவன் கழுத்தை தாலி அறுத்தாவது கிட்னி அறுத்தாவது கொண்டு போய் சேர்த்து விட்டுருவான். அப்படி இருக்கிற பட்சத்துல இவன் கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த சென்டிமெண்ட் இதெல்லாம். நல்ல பக்கா டிராமா போட்டு நீட்டா சூப்பரா பண்ணிட்டாங்க சார். சிவகார்த்திகேயன் சார் நீங்க கொஞ்சம் ஆடணும், எல்லாரும் இது பண்ணணும், எல்லாரும் இது பண்ணி இவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரே ஒரு நடிகர் வந்து கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது எதிர்த்து பேசிட்டாரு, யாரு? அஜித்குமார் அவர்கள். என்னன்னா இது மாதிரி சூப்பர் ஸ்டார் கை தட்டினாரு, நீங்க அதை மறந்துட்டீங்க. ஆமா, வற்புறுத்தி இது மாதிரி நீங்க கூப்பிடாதீங்க சிலர் தொழில வந்து நான் பாத்துட்டேன். ஆமா, எல்லா நிகழ்ச்சிக்கும் வரணும்னு எல்லா நடிகரும் இப்படி இருக்க மாட்டாங்களா? காரணம் என்னன்னா மொத்த ரெட்ஜெண்டோட கையில தான் எல்லாரோட குடுமையா இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க எதிர்த்து பேசுவாங்க, எப்படி இது பண்ணுவாங்க? சொல்லிட்டாங்களே, ஐயோ சரி ஒரு லிக்விட் உண்டு, அந்த கண்ணுல அந்த லிக்விட் ஊத்திட்டா சும்மாவே ஆடுமா கண்ணுல இது வந்து நடிப்பு இவங்களுக்கு சொல்லியே கொடுக்கணும். எல்லாருமே சென்டிமெண்ட் வந்துருச்சு. ஒட்டுமொத்த டிஎம்கேயோட ஐடிவிங்க பேஜஸ்ல எல்லாம் என்ன தெரியுமா பிக்சரு, இவங்க எல்லாம் கண் கலங்கி இருக்கிற மாதிரியும் பாருங்க. என்ன ஒரு முதலமைச்சர் மேக்ஸ் டீச்சர் இங்க வாமா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி. அந்த உண்மையில அந்த புள்ளைய நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. நல்ல புள்ள, பாவம், படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும், மிகப்பெரிய நிலைமை. நீங்க சொல்லி கொடுத்தாலும் பேசுவோம், நான் சொல்லி கொடுத்தாலும் பேசுவோம். சொல்லி கொடுத்து பேசணும்னு இல்ல, அது மனசுல இருந்து வருது. அந்த புள்ளைய நம்ம குத்த சொல்லவே கூடாது. இல்ல அப்படியே ஸ்கிரிப்டரா இருந்தாலும் பேசுவோன்றேன். இவங்க அவங்கள வச்சு மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பிள்ளைங்களை வச்சு. ஏன்னா உண்மையிலே எனக்கு 24 வயசு ஆகுது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கொண்டு அந்த மேடையில கொண்டு உட்கார வச்சா கூட நான் அப்படிதான் பேசுவேன். காரணம் என்னன்னா, நம்மளுக்கு இந்த முதலமைச்சர் இப்படி எல்லாம் பண்ணாரான்னு நம்மளுக்கு தெரியாது. என் அப்பா தான் எனக்கு கணக்கு தெரிவார். எங்க அப்பாவை தான் நான் ஸ்டேஜ் கூப்பிடுவேன், எங்க அப்பாவை தான் நான் புகழுவேன். வேற எந்த அப்பாவும் நான் சொல்ல மாட்டேன். இந்த அப்பாவை கூப்பிட்டு வச்சு என் அப்பாவை கூப்பிட்டு, அப்பா நீங்க எனக்கு இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்கப்பா, எங்க அப்பா தான் எனக்கு இந்த அளவுக்கு உறுதுணையா இருந்தாருங்கிறது நான் சொல்லதான் செய்வேன். அதுக்கு இங்க ஸ்கிரிப்டட், இங்க அடிக்கிறது, இங்க ரிஃப்ளெக்ஷன் ஆகணும்ங்கிறது ரொம்ப கேமரா அப்படியே இங்க திரும்பிருச்சு. ஒட்டு மொத்த பேரும் அழுகிற மாதிரி உள்ள சீனை டிஎம்கே ஐடிவிங்க அழகா பரவிட்டாங்க. இது மக்கள் வந்து என்னன்னா, ஸ்டாலின் என்னென்ன பண்றாரு, ஏன்டா டெய்லி நீங்க அவரை திட்டிட்டு இருக்கீங்க, எவ்வளவு விஷயம் பண்றாருன்னு யாருக்குன்னு தெரியல. அப்பான்ற வார்த்தையை வந்து அவரோட கடமையை செய்துட்டு இருக்கிறாரு. இந்த வார்த்தை ஆமா, அப்பாவோட கடமையில இருந்து பண்ணியிருக்காருன்னு. அதாவது 2 லட்சம் பிள்ளைங்க படிக்கிற இடத்துல வெறும் 1000 பேருக்கு 5% பிள்ளைங்களை நீங்க படிக்க வச்சுட்டு அதுக்கு போய் விளம்பரம் தேடி அந்த பிள்ளைங்களாம் ரேபிடோ ஓட்டிட்டு இருக்காங்க. அப்போ அதை போய் நீங்க மக்கள் கேட்கணுமா இல்லையா? 200 கோடி ரூபாய் 1000 பிள்ளைங்களுக்கு ஸ்கீம். இன்னொரு செய்தி பார்த்திருப்பீங்க, பள்ளிக்கூடங்கள்ல மேல் தளத்துல இருந்து. நான் ஏன் அந்த இடத்துக்குள்ள வரலன்னா, இந்த திட்டத்துக்குள்ள இதுதான் வரும். அதாவது நான் ஒரு விஷயத்த மட்டும் என்னன்னா, சும்மா நம்ம வந்து திமுகவை குற்றம் சொல்லணும் எனக்கு விருப்பம் கிடையாது. என்ன சொல்லுவாங்க, என்னடா டெய்லி சொரிஞ்சிட்டே இருக்கு அப்படிங்கிறது. உண்மையிலேயே பள்ளிக்கூடம் வீக்கா தான் இருக்கு. நிறைய பள்ளிக்கூடங்கள் இப்ப இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. சிஎஸ்ஆர் மூலமா தனியார் கிட்ட போய் தான் கையேந்து நிக்கிறாங்க. சோ அந்த பப்ளிக் ஃபண்டிங் வாங்குறதுக்காக. அப்படி இருக்கும்போது நம்ம சும்மா குத்தம் சொல்லிட்டு இருக்க கூடாது. இந்த ஸ்கீமுக்கு இதை மட்டும் தான் பேசணும்ன்றதுனாலதான் நான் இதை பேசிட்டு இருக்கேன். இதை தாண்டி பேசணும்னு டிஎம்கே மட்டும் இல்ல, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலுமே நாம வந்து அதுதானே விமர்சனமா முன்வைக்க முடியும். இல்ல நம்ம கட்சியை தானே சொல்ல முடியும், கட்சியை தான் சொல்ல முடியும். அவங்க நினைச்சாங்கன்னா டிஎம்கே அப்படின்றது இல்ல. இதுல அண்ணா திமுக இருந்தாலும் நம்முடைய கேள்வி வந்து அதுவாகத்தான். ஒரு பள்ளிக்கூடம், ஒரு ஆரம்பத்துல கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல அந்த பில்டிங் சைட்லன்னா பிள்ளைக்கு தலைக்கு மேல வந்து இடிஞ்சு விழுது. அவங்க நினைச்சாங்கன்னா அப்பாவோட சிலைக்கு 1 கோடி ரூபாய் ஒதுக்குறதுக்கு இங்க ஒதுக்கிட்டு போயிடலாமே. திருவள்ளூர்ல ஒருத்தர் வந்து பள்ளிக்கூடத்துல கழிவறையிலேயே நீங்க போகவே முடியாது. இன்னைக்கு மாணவர்கள் வந்து சுத்தம் படுத்திட்டு இருக்கிறாங்க. திருவள்ளூர்ல 1.5 கோடி ரூபாய் தான் செலவு பண்ணார் ஒருத்தர், ரமேஷன் நினைக்கிற ஒருத்தர், தனியார் அந்த ஸ்கூல்ல படிச்ச. அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல் மாதிரி கொண்டு வந்துட்டாரு. அவர் படிச்ச ஸ்கூல் 1.5 கோடி ரூபாய் ஒருத்தரால பண்ண முடியுதுன்னா, உங்க ஐயாவோட சிலையை வைக்கிறதுக்கு 1 கோடி ரூபாய். அதுக்கு நீங்க கோர்ட்ல போய் ஒருத்தர் பொதுநல வழக்கு போட்டு அதை நீங்க இந்த சிலையை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கேஸ் போடும்போது அதை ஸ்டே வாங்குறதுக்காக நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போறீங்க. சோ அதுக்கு உங்களுக்கு போக முடியுதுன்னா, அந்த காசு ஒரு ஸ்கூலுக்கு நீங்க செலவு பண்ணீங்கன்னா இன்னொரு 10 பிள்ளை படிப்பாங்க இல்ல, 4 பேர் கொண்டு சேர்ப்பாங்க இல்ல. ஐயா நான் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல அந்த ஆங்கர் பேசினாங்கல்ல, சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காலையில உள்ள சாம்பாரை நைட்டு தொட்டு நக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவங்களும் அவங்க பிள்ளைய வந்து கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க இல்ல. ஐயாவோட ஸ்கூல் நல்லா இருக்கு, எல்லா ஸ்கூலுமே பயங்கர இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 200 கோடி ரூபாய் 1000 பேர் படிக்க 1000 பேரை ஊக்குவிக்கிறதுக்காக லேபு இந்த மாதிரி சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. 200 கோடி ரூபாய் 1000 பேருக்கு கணக்கு போடுங்க. 6 கோடி ரூபாய் 1000 பிள்ளைங்களுக்கு போட்டாலே 60,000 ரூபாய் வருது. அப்ப 200 கோடி ரூபாய் எங்க இருக்கு அந்த அமௌண்ட்? இவ்வளவு பட்ஜெட் 1000 பிள்ளைங்களுக்கு நீங்க செலவு பண்ணி அந்த 1000 பிள்ளைங்களை வச்சு நீங்க விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது, நீங்க ஆட்சிக்காக இந்த ஆட்சி எப்படியாவது தக்க வச்சிடணும், அடுத்த ஆட்சி நீங்க பிடிச்சிடணும், அது அந்த ஆட்சி பிடிச்சி இன்னும் கொள்ள அடிச்சுட்டு அடுத்து லாஸ்ட் இது மாதிரி விளம்பரத்தை படுத்தி ஏமாத்திடலான்ங்கிறது ஒரு நோக்கத்துல தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த ஆட்சியோட டப்பா உண்மையிலே
டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நிலைமையில தான் அரசாங்க நம்ம கல்வியை சும்மா வந்து வந்து அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஊக்கப்படுத்துறாங்க, நீங்க வந்து பிள்ளைங்களை வந்து சேருங்கன்னா, இதுவரைக்கும் முதலமைச்சரோ இல்ல அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ நீங்க சொல்ல மாதிரி எம்பியோ யாருமே வந்து அவங்களுடைய பிள்ளைங்களை வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்துல சேர்க்கறது இல்லை. அவங்களுக்கு தெரியும்ல ஐயாவோட பள்ளி என்ன லட்சணத்துல இருக்குங்கிறது. நம்ம புள்ள போய் அந்த பள்ளியில 4 பிள்ளைங்க போற ரெஸ்ட் ரூமை கிளீன் பண்ணணும்னு நினைப்பாங்களா? அந்த பள்ளியில போய் கிரவுண்டை சுத்தப்படுத்தணும்னு நினைப்பாங்களா? நான் வந்து எவ்வளவு பெரிய ரிச் கிட்டா இருக்கேன், நான் என் புள்ள வந்து அப்ப பானு சில்வர் ஸ்பூனா தான் இருக்கணும், கோல்டன் ஸ்பூனா தான் அவனுக்கு புள்ள பிறக்கணும்னு தான் நான் நினைப்பேன். அவனை போய் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சேன்னா அப்ப என் பிள்ளைக்கும் ரோட்ல போற பிள்ளைங்களுக்கும் என்ன வித்தியாசங்கிறத அவன் நினைப்பான்ல. அப்ப ஐயா அந்த லட்சணத்துல தானே எல்லாரையும் தரம் தாழ்த்து வச்சிருக்காரு. நீ வந்து அதாவது ஒருத்தர் வந்து லைக் நீ இந்த ஜாதி தானமா, நீ இந்த ஜாதி தானமா, நீ இந்த லைக் ஒவ்வொருத்தவங்களையும் பிரிச்சு பேசி பொது மேடையிலேயே உங்க அமைச்சர்களை இந்த அளவு வெளிப்படையா லைக் ஒரு ஒரு வேறுபாடை நீங்க பார்க்கும்போது ஸ்டேட்டஸ்ல நீங்க பார்க்க மாட்டீங்களா இல்லையா? அதான் சொன்னேன்ல, அவங்களோட கொள்கைகளை நம்ம இதே படக்கூடாது. அவங்க அப்பாவுக்கு செலவைக்கிறாங்களா, பிள்ளையோட விருப்பம் அப்பாவுக்கு செலவைக்கிறது, அதை தட்டி கேட்கறது மக்களோட கடமை. அதை தட்டி கேட்டிருக்காங்க, மக்கள் ஜெயித்திருக்காங்க இந்த இடத்துல. 2026 மக்களும் இதே மாதிரி தட்டி கேட்டு ஜெயிக்கணும்னு தான் என்னோட விருப்பம். தினம் தினம் நம்மளும் அதுக்கூட பணியை செய்வோம். தினம் தினம் நானும் செஞ்சுட்டு இருக்கேன். மக்கள் வந்து டெய்லி இவன் சுரஞ்சிட்டே இருக்காங்கிறதுனால நம்மளை வந்து நம்மளோட விஷயங்களை தான் அவங்க அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கணும். அதை தாண்டி வந்து நீங்க லைக் வந்து சும்மா என்னடா அவங்க கிரியேட் பண்ற அந்த விளம்பரத்தை நம்பி நீங்க அங்க போயிட்டீங்கன்னு வைங்களேன், திருப்பி 5 வருஷத்துக்கு நடுத்தருவுல லைக் வந்து ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வேண்டியதா அவன் வந்து சாணி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதான் பொதுவாக நம்ம வந்து சமுதாயம் சார்ந்த கேள்விதான் முன்வைக்கிறோம். இது டிஎம்கேவே உங்களுடைய பார்வைகள் வேற மாதிரி இருக்கலாம். பட் செங்கலத்தோடைய குறிக்கோள் என்னன்னா சமுதாயம் சார்ந்து மக்களுக்காக ஒரு கேள்வியை தான் முன்வைக்கிறோம். அதனால இந்த கேள்வியை முன்வச்சுது. அதே மாதிரி தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயாக்கு நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. அப்போ அவங்கள ஏன் ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல்ல நீங்க வந்து அட்மிட் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வச்சாங்க. நீங்க ஏன் தனியாருக்கு கூட்டு போறீங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்க பாக்கலாமன்றப்ப சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொன்னாங்க அங்க கிரௌட் அதிகமாயிடும், அதனாலதான் அங்க கிரௌட் அதிகமான வீல் சேர் கிடைக்காது, வேற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காது. அவர் சொல்லியிருந்தாருல 2000 பேர் வரக்கூடிய ஹாஸ்பிட்டல் வீல் சேர்ஸ் மேபி லைக் இன்சஃபிஷியண்டா இருக்கலாம், அதில் ஆர்டர் போடணும். இவர் போகும்போது அந்த டைம் ஆர்டர் போட்டாங்க, கஷ்டமா இருக்கும்ல. இல்ல முதலமைச்சர் போகும்போது அப்பதான் வீல் சேர் போய் இவங்க ஆர்டர் போடுறாங்கன்னா அந்த டைம்ல கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கும், என்னையா சுகாதாரத்துறை அமைச்சர் நீ என்ன ஹாஸ்பிட்டல் இப்படி வச்சிருக்கேன்னு எந்த லட்சணத்துல வச்சிருக்கேன்னு கேட்பாங்கல்ல. மாரத்தான் ஓடவா நான் உன்னை வந்து மினிஸ்டர் ஆக்குனேன் அப்படிங்கிற கேள்வி வரும். அதனால வந்து ஓமந்தூரா போகலன்னு நினைக்கிறேன், தனியாருக்கு போயிருக்கலாம். இல்ல இதை தாண்டி வந்து இவங்களோட ஆட்சிக்கு இன்னும் பல விஷயங்கள் இருக்கு இதை பத்தி பேசுறதுக்கு. அதுதான் நீங்க இன்னும் நல்லா எப்ப வந்துட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பொது மருத்துவமனையும் அரசு மருத்துவமனையும் அரசு பள்ளிக்கூடத்தையும் வந்து பயன்படுத்துறாங்களோ உண்மையிலேயே ஒவ்வொரு ஸ்கீமே அந்த கட்டமைப்பும் உண்மையிலேயே ஒவ்வொரு ஸ்கீமே நீங்க யூட்டிலைஸ் பண்ணும்போது ஒத்த காசு செலவு பண்ணாம உங்களால அரசோட ஒவ்வொரு ஸ்கீமே நீங்க யூட்டிலைஸ் பண்ண முடியும். நான் முதல்வர் திட்டமா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைய அதுல படிக்க வைக்கலாம். அதை தாண்டி வந்து லைக் நலம் காக்கும் ஸ்டாலினா இருந்தாலும் சரி, மக்கள் மருந்தகம் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ல இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஸ்டாலினோட மருந்தகம் இதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும். பண்ணா மட்டும்தான் அதை மேம்படுத்தி குடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்கும் போது அவன் மேம்படுத்துவான். மக்கள் நீங்களே அதை புறக்கணிக்கும் போது அவனை அதை புறக்கணிச்சிருவான். மக்கள் இங்க வர்றது கிடையாது, ஏழை மக்கள் மட்டும் தான் வந்துட்டு இருக்காங்கிறதுனால அவங்களுக்கான மருத்துவ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதோடைய அதுதான். இப்ப அரசு பள்ளியாக இருந்தாலும் அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் ஏழைகள் தான் பயன்படுத்தணும்ன்றது ஒண்ணு விதி கிடையாது, அப்படி ஒண்ணு சட்டமே கிடையாது. அப்படி மாறி ஆட்சியாளர்கள் வந்து பயன்படுத்தலாம் மட்டும்தானே அவங்கதானே முன் உதாரணமாக மாறிடுச்சுல்ல. அரசு வேலை வேணும், அரசாங்க சம்பளம் வேணும், உங்களுக்கு அரசோட சலுகை எல்லாமே வேணும். ஆனா அரசாங்க பள்ளிக்கூடத்துல நீங்க படிக்க வைக்க மாட்டீங்க, அரசாங்க மருத்துவமனை நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. இது எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க? ஆக்சுவலா மக்கள் மண்ணுன்னு பேசக்கூடிய அண்ணன் சீமானுடைய குழந்தைகளை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் படிக்கணும் ஒரு விமர்சனம் வருது. அது எங்க அண்ணன் வந்து படிக்க வைப்பாப்புல, அது அண்ணனுக்கு தகுதி இருக்கு. எல்லாரும் மாதிரி அண்ணனும் வந்து தான் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு அவருக்கு ஆசை இருக்கும்ல. நம்ம பிள்ளையும் பான் வித் சில்வர் ஸ்பூனா இல்லாம இருந்தாலும் நம்ம வந்து அவன் பிள்ளை கோல்டன் ஸ்பூன்ல பிறக்கணுங்கிறது அவர் விருப்பமா இருக்கும். அதனால எனக்கு அதுல மாற்றிக்கிறது கிடையாது. காரணம் என்னன்னா அண்ணனும் டிசர்வ் தான் கஷ்டப்பட்டிருக்காரு, இவ்வளவு நாள் இருக்காரு, தான் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு விருப்பப்படுறாரு. ஆனா அவர் கட்சியில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் வட்டி கடன்ல இல்லாம அவங்க பிள்ளையும் நல்ல நிலைமையில இருக்கணும்ங்கிறத அவர் விருப்பப்படணும். அவங்க மட்டும் கடன் வாங்கி செலவு பண்ணி எலெக்ஷன்ல எல்லாம் நின்று இவர் வந்து அவங்க மூலமா குளிர்காய்ஞ்சி மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து தவிர்க்கணும். எல்லாருக்கான நலம் காக்கும் ஸ்டாலினாக இருந்தாலும் நலம் காக்கும் சீமான் அவர்களா இருக்கணும்னு தான் என்னோட விருப்பம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வராங்க. வழக்கறிஞர் உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். பட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சட்ட திருத்தம் வேணும் அப்படின்னு என்னுடைய கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, அரசியல்வாதி பிள்ளைகள் வந்து அரசு பள்ளிக்கூடத்துலதான் படிக்கணும். இல்ல அப்படின்னா நீங்க வந்து அரசியலுக்கு நீங்க வரக்கூடாது, அரசு வேலையும் வந்து உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி மருத்துவமனை இதைத்தான் நீங்க பயன்படுத்தணும். ஏன்னா எல்லா கருவிகளும் பாத்தீங்கன்னா முதல்ல
அரசு மருத்துவமனை தான் வரும். அதற்கு பிறகுதான் தனியா இருக்கு. திருடனே திருடக்கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? சட்டத்தை போட முடியுமா? அதே மாதிரிதான் நீங்க வந்து அப்படி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தா மட்டும்தான் இங்க வந்து நீங்க சொல்லக்கூடிய இந்த கல்வி வியாபாரமாக இருக்குது, மருத்துவம் மிகப்பெரிய வியாபாரமாக மாறிட்டு இருக்குது. அதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும். இது வந்து எப்படி சாத்தியாகும்னு தெரியல. பட் வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பு இதுதான். என்னோட எதிர்பார்ப்பும் அதுதான். ஆனா அது சாத்தியம் இல்லைன்றது எனக்கு தெரியும். அதனால சீமான் அவர்கள் மாதிரி சாத்தியம் இல்லாத பேச்சை பேசி ஆட்சி பிடிக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு விஷயத்த நம்ம பேசி எனக்கு விருப்பம் இல்ல. காரணம் இது நடக்க போறது இல்ல. ஏன்னா அவன் தான் சட்டத்தை போட. நம்ம +2 வரைக்கும் நம்ம வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிப்போம். காலேஜ்ன்றப்போ நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும். அந்த ஸ்காலர்ஷிப் வந்து நமக்கு வேணும். நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்க மாட்டோம். ஒரு ஆட்சியர், ஒரு லேடி நினைக்கிறேன் அவங்க அவங்களுடைய குழந்தைய வந்துட்டு கேளுங்க, குழந்தைய வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. அது தலைப்பு செய்தியில வருது. நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன். தமிழகத்துல அது தலைப்பு செய்தி. அதே மாதிரி ஜாதி இல்லைன்ற ஒரு சர்டிபிகேட் வாங்குறாங்க, அது தலைப்பு செய்தியில வருது. சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சி, ஜாதி மதம் இங்க கிடையாது நம்ம சொல்றோம். இந்தியாவோட பெருமை, தமிழகத்துடைய பெருமையை வந்து அதுதான் நம்ம சொல்றோம். இங்க ஜாதி எல்லாம் பார்க்க மாட்டோம்ன்றோம். பட் ஒரு லேடி வந்து ஜாதி சான்றிதழ்ல ஜாதி இல்லைன்னு கொடுத்தது தலைப்பு செய்தி. என்னுடைய குழந்தைய வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன்றது தலைப்பு செய்தியா எனக்கு வருது. நானே என்னோட குழந்தைய வந்து சேர்த்தேன். 4 சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டீச்சர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் சேர்த்தேன். நீங்க அந்த கேள்வி கேட்டீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்றேன். 4 சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டீச்சர். பட் அவங்க வாங்குற சம்பளம் எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்குறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல 24 hours அவங்க கஷ்டப்படுறாங்க. 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு. படிப்பு எங்க நல்லா இருக்குது, தராதரம் எங்க நல்லா இருக்குது, மக்கள் எங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க? அப்ப அதை வந்து சீர்படுத்தக்கூடிய, கட்டமைக்கக்கூடிய வேலை வந்து யாருக்கு? ஒரு கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு பல வெளிநாடுகள்ல உங்களுக்கு தெரியும், இலவச கல்வி இருக்கு, இலவச மருத்துவம் அடிப்படை. இன்னைக்கும் ஃபாரின் மாதிரியான கண்ட்ரிகள்ல கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. நல்ல கல்வி, நல்ல மருத்துவம் கொடுக்குறாங்க. அதைத்தான் நம்ம தமிழகத்துல எதிர்பார்க்கிறோம். அதற்கு தான் வந்து நம்ம ஆட்சியாளர்களை நம்ம கொண்டு வரோம். முதல் சேவகன் யாருன்னா முதலமைச்சர் தான். மக்களுக்கு சேவை செய்யதானே அவங்க வர்றாங்க. அப்ப அந்த கட்டமைப்பை அவங்க சரி பண்ணணும்ல. அதற்கு பிறகுதான் பிரைவேட் ஸ்கூலுக்கு நான் கொண்டு போய் சேர்த்திருக்கேன். பிள்ளைய இன்னைக்கு கிளாஸ் ஃபர்ஸ்ட். நீங்க இது என்ன பதில் சொல்ல முடியும்? நம்ம யார இதுல குறை சொல்ல முடியும்? டீச்சர் உட்காந்து போன்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் டீச்சர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல முழுக்க போன்ல வந்து பாத்துட்டு இருக்காங்க. கிளாஸ்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்க வந்துட்டு பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த 1 லட்சம் ரூபான்றது நம்ம ஏன் மக்களோட வரி பணத்துல தான் நம்ம சம்பளம் கொடுக்குறோம்? அந்த கேள்வி நமக்கு வருது. இடத்துல நான் வந்து மக்களை தான் குற்றம் சொல்லுவேன். நீங்க காசை வாங்கிட்டீங்க, 5 வருஷத்துக்கு கேள்வியே கேட்க கூடாது. வாங்காத மக்கள், நான் வாங்கவே இல்லையா? வாங்காத மக்கள் எவ்வளவு பேர்? நீங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நீங்க மக்கள் அப்படின்னு அழைக்க முடியாது இல்ல. எக்ஸெப்ஷன் இன்னைக்கு ஓட்டுக்காக பணத்துக்காக ஓட்டு வைக்கிறவங்க எக்ஸெப்ஷனல் கேஸ் எப்படி எக்ஸாம்பிளா? எத்தனை பேர் நீங்க வாங்கல? அதாவது 180 பேரை வாங்கிட்டு சரி ஓட்டு போட்டாங்க. அததான் இப்படி மாத்திட்டாங்க. அதாவது 5 வருஷம் வந்து கொள்ளையடிக்க போறீங்க, எப்படினாலும் நீங்க கொள்ளையடிக்க போறீங்க. நாங்க பணம் வாங்கினாலும் வாங்கட்டாலும் நீங்க கொள்ளையடிக்கிறத அடிக்கதான் போறீங்க. சரி, அந்த மாதத்துக்காக செலவுக்கு ஆகட்டும், எங்க பணம் தானே, எங்க வரி பணம் தானே. இப்படி வந்து கொள்கையை விசுவாசமா அதாவது ஓட்டு போட போறீங்க. ஆமா, அந்த விசுவாசம் உங்களுக்கு எதுக்கு? டவுட்டுக்காக தங்கத்தை விக்கலாமான்னு அண்ணாதுரை கேட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாள் முதல்வர் சொன்னாரு. விசுவாசமா இருக்கான்னு கேட்டா அது கிடையாது. நீ ஏன் காசுல தானே பவுடர் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டிருக்க, நீ ஏன் காசுல தானே வந்து மக்கள் வரி பணம் தானே, ஏன் விருப்பம், என்னோட பணம் அது. அதனால நான் வந்து அந்த கேள்வி மக்கள் கேட்கணும்ல. ஒருத்தன் கேள்வி கேட்கணும்னா அது வேற ஒண்ணும் இல்ல. பணம் வாங்க கூடாது, அது தவறு, சட்டப்படி தவறு. விழுப்புரத்துல பொன்முடி அவர்களை வந்து சேட்டல் அடிச்சாங்க இல்ல, நம்ம அந்த நியூஸ் மட்டும் தான் பார்த்தோம். கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு நைட் அந்த ஒட்டுமொத்த ஊர் மக்களுக்கும் தூக்கம் இல்லை. நைட்டு காவல்துறை ஏவி விடுறாங்க. ஒவ்வொரு வீட்டுல போய் கதவை தட்டி இந்த இவன் யாருன்னு ஒவ்வொருத்தங்களை இழிச்சு விசாரணை பண்ணி ஒரு விடயத்துக்காக இது பண்றதுக்காக, யாரு இது பண்ணா, யாரு சேட்டை அடிச்சா, இதுக்கான காரணம் யாரு, மூலப்பொருள் யாரு, எல்லாத்தையும் விசாரிக்கிறது. நம்ம பாக்குறது ஒருத்த கேள்வி கேட்டுட்டா, இப்ப நான் எல்லாரும் என்னன்னா வீடியோல சூப்பரா போடுவாங்க, ப்ரோ சூப்பரா கேள்வி கேட்கறீங்க, லைக் யூ ஆர் சோ பிரேவ், நீங்க வந்து உங்களுக்கு நல்ல தைரியம் இருக்கு அப்படிங்களா. விளைவுகள் தெரியாது உங்களுக்கு, பின்னாடி இருக்க விளைவுகள் அவங்களுக்கு தெரியாது. ஆனா வந்து அந்த விளைவுகளை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு எப்படி ஒவ்வொருத்தங்களையும் ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்ச ஒரு காரணத்தினால தான் நம்ம இந்த அளவுக்கு இறங்கி பண்ண முடியுது. நார்மல் எல்லாராலும் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல மக்கள் ஒவ்வொருத்தவங்களோட கையில இருக்கிற ஆயுதமா 26 எலெக்ஷன் இருக்கு. அதுல நீங்க வந்து உங்களோட காய்களை மிகப்பெரிய ஆயுதமே இந்த ஓட்டு உரிமை தான். ஓட்டு உரிமை. அந்த காய்களை நகர்த்துறது நீங்க ஒரே ஒரு விஷயத்த பேச்சு பொருள் ஆகுங்க. திமுகவை அதிமுக பிஜேபி கூட்டணியால வீழ்த்த முடியுமான்னு கேட்டா உண்மையிலேயே என்கிட்ட நீங்க இப்ப கேட்டீங்கன்னா சந்தேகம் தான். ஆனா அதிமுக கூட டிவிக்கே வரணும், விஜய் அவர்கள் வரணும், சீமான் அவர்கள் வரணும். இந்த பேச்சு பொருளை நீங்க ஆக்குங்க. ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகுங்க, ஃபேஸ்புக்ல நீங்க அதை இன்னும் வைரல் ஆகுங்க. அப்படி ஆக்குனா மட்டும்தான் அவன் ஸ்ட்ராட்டஜி பண்ணி எப்படி கூட்டணி வச்சுட்டு அவன் உட்கார்ந்துட்டு இருக்கானோ அந்த கூட்டணியை நீங்க உருவாக்குனா மட்டும்தான் நாம் தமிழர்
தமிழக வெற்றி கழகம், அதிமுக இந்த மூணும் ஒன்று சேரும் போது ஈஸியா வீட்டுக்கு அனுப்ப முடியும். 3 பேரோட குடுமையும் 3 பேர் கையில இருக்கும். இவங்க ஆட்சியை பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துலதான் நீங்க கேட்கிற கேள்விக்கான பதில 3 பேரும் சொல்லுவாங்க. ஆட்சியில ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதிகாரத்துல பங்கு கொடுப்பாங்க. அப்பதான் மக்களாட்சியா இருக்கும். நீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கோட கையில ஒரு குடும்பத்தை நீங்க கொண்டு உட்கார வைக்கும் போது அப்படி அது செட் ஆகாது. அவங்க நான் என் அப்பாவோட சிலையை நான் இருக்கிற இடத்துல எல்லாம் நிறுவதான் செய்வேன். நான் போடுறதான் சட்டம். நீங்க ஒரு வழக்கு போட்டீங்கன்னா நான் போய் ஸ்டே வாங்க தான் செய்வேன். நீ ஹைகோர்ட் அனுக்கிறியா, நான் சுப்ரீம் கோர்ட்டை போக தான் செய்வேன். ஏன்னா அந்த அளவுக்கு அட்வொகேட் விங்க ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க டிஎம்கே நீங்க குறைச்சு மதிப்பிடவே கூடாது. எப்படி நம்ம மதிப்பிட முடியும்? ஒட்டுமொத்த மிகப்பெரிய ஒரு சாணக்கியர்களா அட்வொகேட்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. ஏடிஎம்கே வச்சிருக்காங்க. ஆனா இருந்தா என்னன்னா ஆட்சி பவர் யார்கிட்ட இருக்குன்னு அவங்க கிட்ட இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம அவங்களை குறைச்சு மதிப்பிடவே கூடாது. 2026 பேச்சு பொருளாக்குங்க கூட்டணிக்கு. சீமான் அவர்கள் கூட்டணியை உடைக்கிறதுக்கான வேலையை பாக்குறாரா? மக்கள் பேச்சு பொருளாக்கும் போது அவருக்கு வேலை வழி இருக்காது. எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. சீமான் நாம் தமிழர் விஜய் கூட கூட்டணி போனோம். விஜய், சீமான், எடப்பாடி 3 கூட்டணி வரணும். 3 கூட்டணி வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுல டிஎம்கேவை ஆட்சி கட்டில இருந்து அகற்ற முடியுங்கிற விஷயத்த சொல்லுங்க. பேசின என்ன ஏடிஎம்கே காரன்னு பட்டம் கட்டுறாங்க. காரணம் என்னன்னா, நான் ஏடிஎம்கே காரன் எந்த இடத்துல சொன்னதே கிடையாது. ஆனா என்னன்னா 1-2 எப்படி சொல்ற ஒரு விஷயத்துல சொல்லுவேன்ல, இதெல்லாம் கூட்டணி ஒண்ணு சேரணுங்கிறது. அப்படியே இந்த டிஎம்கே கட்சிக்காரங்க இவன் அதிமுக காரன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஜெக்ஷன் பிராண்டை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் மக்களுக்கு என்னன்னா, இவன் ஏடிஎம்கே காரன் சொல்லிட்டு நம்மள அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் நான் இப்போ சொல்றேன், ஏடிஎம்கே கட்சிக்காரன் கிடையாது. ஆனா ஏடிஎம்கே, டிவிக்கே, நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒண்ணு சேர்ந்துன்னா உங்க ஐயா அந்த ஆட்சி கட்டில இருக்க மாட்டார். அப்படி நீங்க இருந்தா மட்டும்தான் உங்களால கேள்வி கேட்க முடியும். உங்க புள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல இலவசமா படிக்கக்கூடிய ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிற ஸ்கூல்ல போய் படிக்க முடியும். ஏன்னா அந்த வாக்குறுதியை கொடுத்தவர் சீமான் அவர்கள். மருத்துவம் இலவசம், எஜுகேஷன் இலவசம், எல்லாத்தையும் கொடுத்தவர் அங்க போயிட்டு நீங்க பண்ணலன்னா எல்லாரும் கேள்வி கேட்பான். தமிழ் தேசியவாதிகள் முட்டாள்கள் கிடையாது. எல்லாரும் கேள்வி கேட்பான். ஐயோ மேல போய் உட்கார்ந்தே இல்லையா, நீ சொன்ன இல்ல எங்க மீனவர்களை அரசு வேலை, மாடு மேய்க்கிறவனுக்கு அரசு வேலை ஏன்டா செய்யலன்னு கேள்வி கேட்கும்போது 10ல் 4 விஷயத்த செய்வாரு. இங்க விஜய் அவர்கள் உட்காரும் போது நீ பாயசமான்னு கேட்ட இல்ல, அப்ப நீ அப்படி கேள்வி கேட்கும்போது அவர் செய்வாரு. அப்படி கேள்வி கேட்கிற இடத்துல 3 பேரை உட்கார வைக்கும் போது 3 பேருக்கோட குடுமையும் 3 பேர் கையில இருக்கும் போது அவங்க செய்வாங்க. இல்லாத பட்சத்துல இதே மாதிரி நிறைய தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. கல்வி கடன் ரத்து சொன்னாங்க, நகை கடன் அவங்க கொடுத்தாங்க. ஆனா அவங்க நிறைய கொடுத்து அவங்க இப்ப விசிகே வெளில போயிட்டாங்கன்னா டிஎம்கே ஆட்சி கலைஞ்சிருமா? இப்ப கம்யூனிஸ்ட் வெளில போயிட்டாங்கன்னா அந்த ஆட்சி கலைஞ்சிருமா? கலையாது இல்ல. ஆனா இவங்க 3 பேரும் ஒண்ணு சேரும் போது 3 பேர் கையிலயும் குடுமி இருக்கும்ல. 3 பேரும் ஒன்னா இருந்து ஆட்சி பண்ணுவாங்கல்ல. அப்ப அந்த ஆட்சி நிலையான ஆட்சியா இருக்கும்ல. நான் டிவியில பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சரால் பேச முடியாது 11 பேரோட மறைவுக்கு அப்புறமா, இறந்ததுக்கு அப்புறமா. அப்போ இங்க சீமான் அவர்கள் கேள்வி கேட்பாரு, எப்படியா நீ எப்படி பதில் சொன்ன அப்படின்னு. அப்போ சீமான் அவர்கள் அந்த இடத்துல இன்னொரு அறிக்கை கொடுப்பாரு. முதலமைச்சர் இப்படி தவறான விஷயத்த சொல்லிட்டாரு, நான் அதுக்கான தகுந்த அறிக்கையை கொடுப்பாரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அப்படி ஒரு விஷயத்த பேச்சு பொருள் ஆக்குங்க. இல்லாத பட்சத்துல கடைசி வரைக்கும் நம்ம இப்படி பேசிட்டு தான் இருக்கணும். அவன் புள்ள பெஞ்ச் கார்ல போவான், நம்ம புள்ள ரேபிடோ ஓட்டிட்டு போவான். அப்படி இருக்கிற பட்சத்துல கடைசி வரைக்கும் விஜய் அவருடைய பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கல. அவர் வாங்கின காருக்கும் வரி கட்ட மாட்டேன்னு சொன்னாரு. தமிழகத்துக்குள்ள வரும்பொழுது வரி கட்ட மாட்டேன்னு சொன்னாரு. சொன்ன மாதிரி டிக்கெட்டும் இன்னைக்கு 1000 ரூபாய் பிளாக்ல வித்துட்டு இருக்கிறாங்க. சோ இன்னைக்கும் மது குடிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்குது, வன்முறை தூண்டுற மாதிரியான காட்சிகள் இருக்கு. விஜயோட படத்துல இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, இவன் 5 கோடி ரூபாய் ஒருத்தனோட கிட்னியை வித்து, ஒரு 500 கோடி ரூபாய் ஒருத்தனோட கிட்னியை அறுத்து வித்து சம்பாதிக்கிறதுக்கு இவர் 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபாய் விற்கிறத தப்பே இல்லை. ரசிகர்கள் தான் போய் வாங்குறேன், எவன்கிட்ட போய் திணிக்கல. இங்க மக்களோட கஷ்டத்தை வறுமையை புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு ஆசை வார்த்தையை சொல்லி கிட்னியை வித்து 2 லட்சம் 5 லட்சம் ரூபாய் விற்கிறவன் தான் திமுக ஆட்சிக்காரன். அப்ப மதுவிலக்கு நீங்க பேசக்கூடாது. சீமான் அண்ணன் மதுவிலக்கு தான் பேசுறாங்க. மதுவிலக்கு ஏன் பேசுறீங்க? மக்கள் தான் போய் வாங்கி குடிக்கிறாங்க. இல்ல மக்கள் தான் வாங்கி மக்கள் தான் வாங்கி குடிக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. 10 பேர் குடிகாரன் கொண்டு நீங்க ஒரு ரூமுக்குள்ள உட்கார வச்சுட்டு 10 நாள் அவன் சரக்கு கொடுக்காம கையெல்லாம் வரைஞ்சிரும். அவனால இருக்க முடியாது. அது அந்த அளவுக்கு அவனுக்கு எப்படி அடிக்ஷன்ங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதாவது சிலவன் காதல் அடிக்ஷன்ல. அப்ப அதுவே தவறு தானே. மதுவிலக்கு, பாமக மதுவிலக்கு, அண்ணன் சீமான் மதுவிலக்கு இழுத்து மூடு. சீமான் வந்ததுக்கு அப்புறம் மதுவிலக்கு பண்ணலன்னா கேள்வி கேட்பாங்க. அதனாலதான் ஜெயலலிதா மேயர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் படிப்படியா குறைக்கிறேன்னு சொன்னாங்க. மதுவிலக்கு கொண்டு வந்தேன்னு சொன்னீங்களா? அதனால 500 கடையை மூடுனாங்க. ஓடாத இடத்துல 500 கடையை மூடுனாங்க. ஓடுற இடத்துல நெடுஞ்சாலையில எல்லாம் திறந்துட்டாங்க கடையை. திறந்தாங்க. 12 மணி குறைச்சாங்க இல்ல. அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது இல்ல. காலையில குடிச்சிட்டு போய் வேலைக்கு நான் அது அவங்க பண்ணிட்டாங்கன்னு நான் ஜால்ராலாம் அடிக்க வரல அதிமுகவுக்கு. ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்றேன், இவங்களை 4, அதாவது என் குடும்பம் உங்க கையில இருந்தாங்க, நான் அடக்கி வாசிப்பேன். உங்க குடும்பம் என் கையில இருந்தா அடக்கி வாசிப்பேன். அதனால ஒரு கூட்டணி ஆட்சி அமையிற பட்சத்துல 3 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கான வழியை பார்க்கணும். அதை தாண்டி இவர் டாக்ஸ் இல்லாம காரை வாங்கிட்டாரு. அதை தாண்டி 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபாய் வித்துட்டாரு அப்படிங்கிற ஒரு ஜோசப் விஜய்ங்கிற ஒரு பட்டத்தை கட்டுறது மூலமா இவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டோம்னா கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு நம்ம ஜாலரா போட்டுட்டு தான் இருக்கணும். இந்த குடும்பத்துல நீங்க சிக்க போறீங்களா இல்ல ஒரு நல்ல ஒரு தலைவர்களை ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க போறீங்களாங்கிறது மக்களோட விருப்பம் தான்.
அதனால வந்து தெளிவான இந்த முடிவு 3 எடுக்க கட்சி நீங்க முடிச்சிடாதீங்க, டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. இன்னும் டிஎம்கே இருக்கக்கூடிய எத்தனை கட்சிகள் வருவாங்கன்னு தெரியாது. ஏன்னா இவர் வேற ஒரு பிட்ட போட்டு விட்டாரு, ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு. வர்றதுக்கு எல்லாரையும் வரவேற்க வேண்டியதுதான். ம். இப்ப நான் வந்து நான் என்ன ஸ்டாண்ட் சொல்றேன்னா, நாம் தமிழர் கட்சி வரட்டும், தமிழக வெற்றி கழகம் இருக்கட்டும், அதிமுக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரட்டும், பிசி கூட வரலாம், காங்கிரஸ் கூட வரலாம், பிசிகே வரட்டும், காங்கிரஸ் வரட்டும், ஈஸியா அவங்க கோபாலபுரத்தை தாண்டி எங்கேயுமே லைக் வந்து ஆட்சி பண்ண முடியாது. அது அப்படி இருக்கிற கட்சத்துல எல்லாரும் வரட்டும், ஜெயிக்கிற குதிரைக்கு மேலதானே எல்லாரும் பந்தய கட்ட விருப்பப்படுவாங்க. சோ இங்க கூட்டணி அமையும் போது ஆட்டோமேட்டிக்கா காங்கிரஸும் வந்துருவாங்க, விசிகே வந்துருவாங்க. ஏன்னா விசிகே வந்து அவங்களோட கொள்கை எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா இங்க பிஜேபி இல்லைன்னா அவங்க வரணுங்கிறது அவங்களோட விருப்பம். அங்க அவரே ஒரு வெளிப்படையா ஒரு விஷயத்த சொல்லிருந்தாரு, அங்க வந்து பிஜேபி இருக்காரு போக முடியாது. அதிமுக அவர் வர்றதுக்கு தான் அவருக்கும் விருப்பம். ஏன்னா அவருக்கும் வந்து திமுக வந்து நல்ல கட்சி எல்லாம் கிடையாது. திமுக இருக்கும்போதே மதுவிலக்கு மாநாடு நடத்தினவர் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள். அதனால அவரையும் குறைச்சல மதிப்பிட முடியாது. அவருக்கு வர்றது விருப்பம் தான், அந்த ஆட்சியில் நடக்கிற அவலங்களை அவருக்கும் தட்டி கேட்கணும்னு விருப்பம் தான். ஆனா அவர் வழி இல்லை. 4 எம்எல்ஏ வச்சு என்ன பண்ண முடியும், 2 எம்பி வச்சு என்ன பண்ண முடியும்? அதனாலதான் அவர் வந்து அவருக்கும் எல்லாருக்கும் வருத்தங்கள் இருக்கு. ஆனா எதிர்கட்சிகள் இன்னும் வலுவாகணுங்கிற விருப்பம் இருக்கு. அந்த வேலைகளை நம்ம செய்யணும்னு தான் நான் சொல்றேன். அதை நீங்க ட்ரெண்ட் ஆகுங்க, அதை பேச்சு பொருள் ஆகுங்க. மக்கள் மத்தியில அந்த பேச்சு பொருள் ஆனா மட்டும்தான் இவங்க எல்லாம் ஒண்ணு சேருவாங்க. இல்ல நான் வந்து அணில் குஞ்சுகள்னு சொல்லிட்டு நீங்க திட்டிட்டு இருக்கேன், வண்டி அடிச்சு சாவுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கேன், விஜய் உங்களை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி போயிட்டே இருந்தாருன்னா 3 பேரும் பிரிஞ்சு நிக்க வேண்டியதான். ஈஸியா டிஎன்கே ஜெயித்துட்டு உட்கார்ந்துட்டே இருப்பாங்க, திருப்பியும் பேசிட்டு இருக்க வேண்டியதான். ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். மீண்டும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேவி ஈஸ்வர். நன்றி, வணக்கம்.